சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாத்தையும் விட இங்க வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிறது பெரிய பிரச்சனையாயிடும். ஆமாண்ணா, எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. இனிமே நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிச்சா போதும். நடந்தது எல்லாமே நல்ல பாடமா எடுத்துக்க வேண்டியதுதான். சீதா சரியா சொன்ன. அதான் மார்கழி முடிஞ்சு தை பிறக்க போகுது இல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். உங்க வார்த்தை அப்படியே பலிக்கட்டங்க ஐயா. ஐயா, நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. போன மழைக்கு ஊருக்கு போனது, அதுவும் சுவர் இடிஞ்சு விழுந்ததுனால போனேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போகவே இல்லை. அதனால பொங்கலை இந்த தடவை நம்ம ஊர்ல வச்சுக்கிட்டா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு என்னங்க ஐயா, உங்க கிராமத்திலேயே கொண்டாடிடுவோம். சிட்டில வீட்டுக்குள்ளேயே கொண்டாடுறத விட அதுதான் நல்லா இருக்கும். ஆமா ஐயா, பொங்கல்னாலே எங்க ஊரு திருவிழா மாதிரி களை கட்டிடும். 3 நாள் ஊரே ஜெகஜோதியா இருக்கும். அந்த நாள்ல ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கும். நான் எங்க அப்பா பங்காளிகள்லாம் கலந்துகிட்டு களத்துல இறங்கினோன்னு வச்சுங்க, எல்லா பரிசும் எங்களுக்கு தான். ஏங்க, நானும் இங்கதான் இருக்கேன், மறந்துடாதீங்க. என்னாச்சு? எங்க ஊர்ல பொங்கல் என்னவோ திருவிழாவா தான் நடக்கும். ஆனா மாடுபுடி ஜல்லிக்கட்டுனா எங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு ஆகாது. இவதான் வந்து பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, குறுக்க வந்து பேசாத. அதுக்காக நீங்க ஏக்கர் கணக்குல போய் சொல்லுவீங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? சரி சரி, பொங்கலுக்கு ஐயா ஊருக்கே போயிருவோம். ஐயா சொல்றது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். உனக்கு சம்மதம் தானே சீதா? ஆமாண்ண, ஐயா ஊருக்கே போவோம். அப்பா, பொங்கலுக்கு தாத்தாவோட கிராமத்துக்குலாம் போக வேண்டாம்ப்பா.